ஹாய் டியூட்ஸ், கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். எப்படி ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகேவா? இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதயம் எல்லை மீறியதே எபிசோட் 9. மௌனத்துக்குள்ளே வந்த ஒரு பொறாமை. ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ். மீரா இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டாங்க. மனசு லைட்டாக இருந்துச்சு. நேற்று மெசேஜ் குட் நைட் மீரா, அது சிம்பிள் சென்டென்ஸ் தான், ஆனால் அவளுக்கு அது ஒரு கேர். ஹாஸ்பிட்டல் கேட்க்கு நடக்கும்போது ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ், மீரா. திரும்பினா அவள் காலேஜ் சீனியர் கார்த்திக். பாருங்க, நம்ம கதைக்குள்ளே ஒரு ஆள் புதுசாக வந்துட்டாங்க. நம்ம சார் எப்படியெல்லாம் பொசஸ் ஆக போகிறாரு அப்படிங்கிறத இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவளுடைய சீனியர் கார்த்திக் சேம் ஹாஸ்பிட்டலில் இண்டனாக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவன் சிரித்தான். ஆமாம் அப்படின்ட்டு அவள் பொலைட்டாக சொன்னான். அர்ஜுன் ரொம்ப டிஸ்டன்ஸில் நின்று இந்த சீனை பார்த்தாரு. கார்த்திக் க்ளோஸாக பேசுகிறதும் மீரா ஸ்மைல் பண்ணுறதும் அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு அவனுக்கே புரியலை. ஒரு ஜெலசி. அவன் மனசில் கேள்வி, இது ரைட்டா? அவன் உடனே நெக்ஸ்ட் தாட் அவனுக்கு தோணுச்சு, இது ரைட்டா? நான் லேபிள் இல்லை, கிளைம் பண்ண முடியாது, அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். ஆனால் அவன் பார்வை அங்கிருந்து விலகவும் முடியலை. வார்ட் ரவுண்ட்ஸ் டைம். அர்ஜுன் ப்ரொஃபஷ்னல் மோடில் விச்சுவல்ஸ் ரிப்போர்ட். மீராக்கு அவன் வாய்ஸ் நார்மல், ஆனால் அவன் ஒரு விஷயம் மிஸ் பண்ணல. அவள் டயர்ட் ஃபேஸ். ஷீ ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். ஆஃப்டர் ரவுண்ட்ஸ் ஈட் சம்திங், அவன் கேஷுவலாக சொன்னான். எவ்ரி ஒன் ஹியர்ஸ். மீரா பார்த்தா. ஸ்மால் ஸ்மைல். இது கேரா இல்லை டாக்டர் ஹேபிட்டா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டா. ஆனால் அவன் ஐஸ் அதுக்கான ஆன்சரை சொல்லிச்சு. லன்ச் டைம். மீரா எம்டி டேபிளில் உட்காந்துருந்தா. ட்ரே வித் ஃபுட் அவள் முன்னாடி ஸ்லைடாக இருந்துச்சு. அர்ஜுன், ஸ்கிப் பண்ணக்கூடாது அவன் சொன்னான். டாக்டர் ஆர்டர். அவள் டீசிங். அர்ஜுன் சொன்னான், ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கு மீரா சொன்னாங்க, என்ன டாக்டர் ஆர்டரா அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணாங்க. ஹியூமன் கன்சர்ன் அப்படின்னு அவன் காமாக சொன்னான். அவள் சாப்பிட ஆரம்பித்தான். அவன் அங்கே இருந்தான். டஸ் நாட் டாக் மச், ரொம்பலாம் பேசலை. அவன் உட்கார்ந்து அவளையே பார்த்துட்டு இருந்தான் சாப்பிட்றத. கார்த்திக் அந்த பக்கமாக வந்தார். மீரா, லேட்டர் காஃபி அப்படின்னு கேஷுவலாக கேட்டான். பிஃபோர் ஷீ ஆன்சர்ஸ் அர்ஜுன், ஷீ இஸ் ஆல்ரெடி ஈட்டிங். டோன் நார்மல் பட் ஃபர்மாக இருந்துச்சு. கார்த்திக் ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. மீரா அர்ஜுனை பார்த்தா. பொசசிவ் அப்படின்னு அவள் யோசிச்சா. அவர் ஒன்றுமே சொல்லலை. ப்ரொடெக்டிவ் அப்படின்னு அவர் கரெக்ட் பண்ணார். மீரா செமையாக கிண்டல் அடிப்பாங்க போல். அர்ஜுனை பார்த்துச்சுன்னா பொசசிவ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கேட்டாங்க. உடனே அர்ஜுனும் ப்ரொடெக்டிவ் அப்படின்னு கரெக்ட் பண்ணார். நான் உன் லைஃப்பில் கண்ட்ரோல் வேண்டாம் அப்படின்னு மெதுவாக சொன்னான். ஆனால் கேர் இருக்குது, அதை ஹைட் பண்ண முயற்சி பண்ணலை. அவள் தலையசைச்சா. நான் கன்ஃபியூஸ் ஆகலை அப்படின்னு சொன்னான். கிளாரிட்டி ஃபீல் ஆகுது. ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. பார்க்கிங் சைடில் 2 பேரும் நடந்தாங்க. நீ ஜெலஸாவியா? அவள் சடன்னாக கேட்டா. எக்ஸியல்ஸ். ஆமாம், அவன் ஹானஸ்டாக சொன்னான். ஆனால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்.
அவள் சிரிச்சா. அதுவே போதும். மீரா ஃபோன் வைப்ரேட் ஆச்சுது. நைட் டைம். ஏஜ் டின்னர்? அர்ஜுன் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஷீ ரிப்ளைஸ், எஸ் யூ? ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பிறகு, எஸ் ஸ்லீப் ஏர்லி. ஷீ டைப்ஸ், டைப்ஸ் அகெயின். டைப் பண்ணி டிலீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க மீரா. நெக்ஸ்ட்டு, குட் நைட் அர்ஜுன். ரொம்ப நேரம் கேப்புக்கு பிறகு குட் நைட் அப்படின்னு அர்ஜுனும் சென்ட் பண்ணியிருந்தான். நோ எமோஜி, நோ எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், பட் ஹார்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ உள்ளவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசினா பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள கொஞ்சம் மெசேஜ், கொஞ்சம் வார்த்தைகள், ஆனால் மனசு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. சில காதல்கள் உரிமை கேட்காது, ஆனால் கவனிப்பை கேட்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நான் பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேனா, இல்லை ஸ்பீடாக போகிறேனா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நான் என்னை திருத்திக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.